ஞானானந்த மண்டல சார்பில் திரு ஜெயராமன் சார் ஒரு சில வார்த்தை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். எங்கள் குருநாதர் தபோவனத்தில் அவர் சொன்ன ஆக்கியப்படி 1966 வருஷம் ஒரு 4-5 பேர் அவர்கிட்ட போய் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வரலான்ட்டு இருக்கோம், குருநாதர் ஆசீர்வாதம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அப்போ குருநாதர் சொன்னார், அது பெரிய விசேஷந்தான், கிரிவலம் வருதுங்கிறது ரொம்ப பெரிய விசேஷந்தான். ஆனால் நீங்கள்லாம் அங்கே சென்னையில் இருக்கிறதுனால மாதம் முடியுமாங்கிறது சந்தேகம். அதனால் சென்னையிலேயே சோமவாரம், அதாவது திங்கக்கிழமை இன்றைக்கி அங்கேயே 4 மாட வீதியிலையும் பண்ணலாமே அப்படின்னு விட்டார். அந்த 4 மாட வீதியோட விசேஷம் என்னன்னு கேட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நிறையா தெரிஞ்சிருக்கோம். மயிலாப்பூர் மாட வீதியை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அங்கே 64 நாயன்மார்களும் வந்த இடம், 63 தானே நாயன்மார்கள் அப்படின்னு நினைக்கலாம். கிருபானந்த வாரியாரையும் ஒரு நாயன்மாராக சேர்த்து 64 நாயன்மார்கள் வந்த இடம் ஆச்சே. அப்பேற்பட்ட இடத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணால் அது ஒரு தனி விசேஷமாச்சே. அதனால் கிரிவலம் முடிஞ்ச போது பண்ணிடலாம், அதுவும் தப்பு இல்லை அப்படின்னு விட்டார். அதனால் எங்கள் குருநாதர் எல்லா மகான்களும் எல்லா பெரியவாளும் எங்கள் குருநாதரை தாத்தாம்பா பெரிய ஏதாவது உறவு சொல்லுவாள். ஞானானந்த சுவாமிகள்னு நம்ம பேரே சொல்ல மாட்டாள். அவர் எங்கள் தாத்தா எப்படி இருக்கார் தபோவனத்தில் அப்படின்னு கேட்பா. நம்ம காஞ்சி பரமாச்சாரியாள், அவர் சிருங்கேரி பெரியவா, அவள் விசாரிப்பா தாத்தா எப்படி இருக்காருன்னு. அந்த மாதிரி குருநாதர்கள் எல்லாரும் நம்ம குருநாதரை உறவு முறை சொல்லி கொண்டாடக்கூடிய அந்த மண்டலி குருஜி சுவாமி ஹரிதாஸ்கிரி. அவர் எல்லாருக்கும் அவர் காலத்தில் இருந்த வாழ்கள்லாம் தெரிஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் கேசட்டில் நிறையா கேட்டு நிறையா பேர் தெரிஞ்சுட்டுருப்பா. அவர் போட்ட அனுகிரக பிச்சை தான் ஏதோ மேற்கொண்ட நாம சங்கீர்த்தனத்துக்கு ஒரு புத்துயிர்வு கிடைச்ச மாதிரி. அது ஞானானந்த மண்டலி எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் எல்லாருமா ஒன்று சேர்ந்து ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்தி பூர்வமாக பாடின்னு இருக்கோம். எங்களுக்கு சங்கீதம் தெரியாது, ராகம் தெரியாது, தாளம் தெரியாது. ஆனால் கேள்வி ஞானத்தில் தான் பாடுறது. அதையும் ரசிக்கக்கூடியவா பக்தாளை குருநாதர் நிறையா பேர் அனுப்பின்னு இருக்கார். டெய்லி குறைஞ்சது ஒரு 100 பேர் அந்த மாதிரி மார்கழி மாதத்தில் கிடச்சிது. அடுத்தது எங்கள் சுவாமி நாமானந்தகிரி நாமாஜி, அவர் இயற்கை சம்பந்தப்பட்ட எதையுமே பாராட்ட மாட்டார். மழையோ வெயிலோ அவர் எடுத்துன காரியத்தை தான் அவர் பூர்த்தி பண்ணுவார். அந்த மாதிரி 25 வருஷ காலம் சோமவார பஜனையை 1967லேருந்து 1992 வரைக்கும் மயிலாப்பூர் மாட வீதியில் நடத்தியிருக்கார் சோமவார பஜனையை. அந்த மாதிரி இவா 3 பேர்களோட வழிகாட்டியில் தான் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், இன்றைக்கி இருக்கிற பெரியவா எல்லாருமே குருநாதரோட அனுகிரகத்தோடு எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மயிலாப்பூர் மாட வீதியில் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு ஒரு ரிவார்டு கிடச்சிருக்குன்னாக்க அது எங்கள் குருநாதாவில் போய் சேர்த்தோம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாரும் தேக ஆரோக்கியத்தோடு சர்வக்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்க. ராதே கிருஷ்ணா.